ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. மணி பிளான்ட்டை பார்த்து ஒரே சோகமாயிடுச்சுங்க. மழை பெஞ்சு தண்ணினால் பார்க்காமலே விட்டு வேர் அழுகி போயிடுச்சு. அதனால் வேரை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு தொட்டியில் இருந்த மண்ணை குண்டுமல்லி செடிக்கு கொட்டிட்டு தொட்டியை நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். ஒரு ரோஜா செடி செத்து போச்சு. அதில் இருக்க மண்ணை எடுத்து கொட்டி வைக்கலான்ட்டு பாருங்கள், எல்லா செடியும் டல் ஆகிடுச்சு. மழையினால தான் கொஞ்சம் எல்லாம் உயிர் பொழைச்சி வந்திருக்கு. தொட்டியை சுத்தமாக இப்போ மண்ணெல்லாம் கொட்டிட்டேன். இதில் பாருங்கள் எவ்வளோ மண்புழு உருவாகிருக்கு. நான் தண்ணியும் ஊற்றல, காஞ்சி போயிடுச்சின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் மண்புழு இருக்குது. இதை வச்சு இப்போ மணி பிளான்ட்டுக்கு அந்த தொட்டியில் மண்ணெல்லாம் போட்டுடலாம். உளுத்தி அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த மண்ணை என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக இருந்த சருகெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் போட்டு அது மேலேயும் மண்ணெல்லாம் உளுத்தி அள்ளி போட்டு குண்டுமல்லி செடியே வைக்கலாம். அதுதான் வெயிலுக்கும் தாங்குது, சீக்கிரம் நோய் வர்றதில்லை, சாகிறதும் இல்லை. அதனால் அதிலருந்தே 2 குச்சை கட் பண்ணி மண்ணை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து 2 குச்சை சாஞ்ச மாதிரி சொருகி நட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக பொழைச்சிக்கும்னு நினைக்கிறேன். நான் பொழைச்சா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ செடிக்கு நட்டுட்டோம்ல, அதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா ஊற்றி முடிச்சுட்டு ஒரு இடத்த அதை செட்டில் பண்ணி நெகிலாக இருக்க மாதிரி வெயிலாக இருக்க மாதிரி வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு செடியெல்லாம் கொஞ்சம் பார்த்தா எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை தான், சண்டே தான் பண்ணணும். இப்போல்லாம் கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்குது. இப்போ அந்த மணி பிளான்ட் கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதெல்லாம் மேலெல்லாம் போயிடுச்சு. நான் ஆசையாக வளர்த்தேங்க, குழந்த மாதிரி எப்படி வளர்ந்துச்சு. இந்த மழை பெஞ்சனால வேர் அழுகி போயிடுச்சு. இப்போ தொட்டி நிறையா நம்ம மண் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த 5 கோம்பு ஒட்டுக்கா இருந்துச்சு, அதை கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு குழி நோண்டி அதில் செடியை நம்ம நட்டு அப்படியே வைக்க போகிறோம். கொஞ்சம் சாஞ்ச மாதிரி படுக்க மாதிரி வச்சு நட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இனிமேல் அது புதுசாக வச்சு உயிர் பெற்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். பாய்.